வணக்கம், வெல்கம் டு தமிழம்மா சேனல். இன்றைக்கி பக்கோடா கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அது மிக்ஸி ஜாரில் தேங்காய், இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா, மிளகாத்தூள், தனியாத்தூள், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலப்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்ச விழுது அதில் ஊற்றிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 2 நிமிஷம் கொதிச்சிருச்சுங்க. இப்போ பக்கோடாவை போட்டுக்கலாம். பக்கோடா போட்டு அது ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அவ்வளோதாங்க, பக்கோடா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது கறி குழம்பு டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நன்றி.